Hi guys, welcome to Cook Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா prawn fry எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1/2 kg prawn நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 kg prawn நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இத சமைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதென்னு பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம் தக்காளி 2 ல இருந்து 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், புளி தண்ணி தேவையான அளவு, கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம், மஞ்சள் தூள் 1 பிஞ்ச், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல எண்ணெய் ஆட் பண்ணி சூடான உடனே சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ prawn ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மஞ்சள் தூள் 1 பிஞ்ச் ஆட் பண்ணிடலாம். மிளகாய் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுங்க. எல்லா மசாலாவும் ஒன்றா சேர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா ரெடியா இருக்கு, நல்லா குக் ஆயிருக்கு. நாம இப்ப பவுல்ல இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இதுதான் prawn fry. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.